இந்தியாவில் இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்தியாவில் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம் இப்போ. ஆனால் மக்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் டயபெட்டிஸ் வருது. இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ பலர் நினைப்பாங்க இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸ் கூட தான் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்துன்னா பல ப்ராப்ளங்கள் வரலாம். ஃபேட்டி லிவர் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், கார்டியாக் டிசீஸ் வரலாம், டிஸ்லிபிடீமியா, கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம் சேஞ்சஸ் வரலாம், ஸ்லீப் ஆப்னியா, அதாவது தூக்கம் சம்பந்தப்பட்ட இந்த கொரட்டை விடுற இந்த இதெல்லாம் வரலாம். இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா பல டைரக்ஷன்ல, எல்லா டைரக்ஷன்லயும் பல வியாதிகள் வரலாம். பிசிஓஎஸ் இப்ப அதை மாத்திட்டாங்க, பிஎம்ஓஎஸ் மாத்திட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. ஸோ நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா இன்னும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு நான் இப்போ 3 வழிகள், மெத்தட்ஸ் நான் சொல்றேன். கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஒரு ஹோமா ஐஆர் அப்படின்னு ஒரு மெத்தட். ஹோமா ஐஆர் இதுல நமக்கு 2 விஷயங்கள் தேவை. ஒன்னு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல். நீங்க லேப்ல போயிட்டு இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவலை பாத்துருங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல். இதுவும் லேப்ல நீங்க பிளட் கொடுக்கச்சும் 2 சைமல்டேனியஸா பண்ணணும். ஃபாஸ்டிங் பிளட் சுகர், ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல். இந்த 2ம் அவைலபிளா இருந்ததுன்னா ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலால இந்த 2 வேல்யூ இது பண்ணணும். அந்த ஃபார்முலா என்னன்னா பிளட் சுகர், அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இன்டு ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் டிவைடட் பை 405. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஃபாஸ்டிங் பிளட் சுகரையும் உங்களுக்கு இருக்கிற ஃபாஸ்டிங் இன்சுலினையும் இந்த ஃபார்முலால போட்டு டிவைட் பண்ணி 405 வச்சு டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ 1க்கு கீழே இருந்துன்னா இன்சுலின் நல்ல சூப்பர், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். 1ல இருந்து 1.9 வரை இருந்துன்னா நார்மல், 1 to 1.9 நார்மல். 2ல இருந்து நமக்கு ஒரு 2.5 இருந்துன்னா ஒரு ஏர்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஆரம்பிக்குன்னு அர்த்தம். 2.5க்கு மேலாம் இருந்துன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரொம்ப அதிகமா இருக்குன்னா ரொம்ப சிவியரான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். சரிங்களா? ஸோ ஐடியலா நமக்கு 1க்கு கீழே இருந்தா சூப்பர், எக்ஸலண்ட். 1 to 1.9 இருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஹாப்பி, நார்மலா இருக்குது. அதுக்கு மேல இருந்துன்னா நமக்கு ஏர்லி ஆன்செட் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிலருக்கு பிளட் சுகர் பாத்தீங்கன்னா 100 இருக்கும். ஸோ 100 பார்த்தோம்னா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். நமக்கு 100 இருக்கு போதும், டயபெட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க மறந்துடும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு வேல்யூஸ் மட்டும் நான் சொல்றேன். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 100, ஆனா ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் 10 இருந்தது. ஸோ டிவைட் பை 405 பண்ணுங்க. 100 into 10 டிவைட் பை 405 பாத்தீங்கன்னா இது ஒரு 2.4 கிட்ட வருது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது? ஏர்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த 100 சுகரை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய இன்சுலின் தேவைப்படுது. நிறைய இன்சுலின் வச்சுதான் இந்த 100 லெவல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஆனா நிறைய இன்சுலின் வச்சுதான் மெயின்டைன் ஆகுது. இட் இண்டிகேட்ஸ் ஏர்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இப்படி அவங்க ப்ராப்பரான டயட்டோ இதெல்லாம் எடுக்கலன்னா லேட்டர் ஆன் 5 years 10 years டவுன் த லைன் அவங்க டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம டயபெட்டிஸ்க்கு முன்னாடி வர்றது ப்ரீ டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ்க்கும் முன்னாடி வர்றது நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஹோமோ ஐஆர் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஏர்லியாவே நமக்கு தெரியும் நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ டயபெட்டிஸ் ரிஸ்க் இருக்கான்னு தெரியும். மற்றபடி வேற நோய்கள் நான் சொன்ன ஃபேட்டி லிவர், ஸ்லீப் ஆப்னியா, கார்டியாக் டிசீஸ் எல்லாத்துக்குமே ஏர்லியாவே நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். செகண்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா இது லிப்பிட் ப்ரொஃபைல் வச்சு பாக்குறது. இந்த கொலஸ்ட்ராலுக்கு லிப்பிட் ப்ரொஃபைல் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் தனித்தனியா வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் கொலஸ்ட்ராலும் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எல்டிஎல் லெவல் கொடுத்துருப்பாங்க, ஹெச்டிஎல் கொடுத்துருப்பாங்க. அதுல ட்ரைகிளிசரைட்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் இந்த ட்ரைகிளிசரைட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது கூட இதுக்கும் கார்லேஷன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைகிளிசரைட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹைச்டிஎல்னு ஒன்று இருக்கு. ஹைச்டிஎல் நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால். ஸோ நம்ம இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோ பார்க்கணும். ட்ரைகிளிசரைட் டிவைடட் பை ஹைச்டிஎல் கொலஸ்ட்ரால். சப்போஸ் ஒரு ஆளுக்கு ட்ரைகிளிசரைட் லெவல் ஒரு 120 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரைகிளிசரைட் 120 இருக்கு.
HDL லெவல் வந்து 4 இருக்கு, 40 இருக்கு, சாரி 40 இருக்கு. அப்போ வந்து 120 divided by 40 is equal to 3 அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போ வந்து it is abnormal, it is இது வந்து இப்படி வருது, 3 வருது. இப்போ வந்து இந்த triglyceride by HDLனா அதுக்கு வந்து நார்மல் வேல்யூ எவ்வளவு வரும்னா less than 2 இருந்தா நார்மல், no insulin resistance. 2க்கு மேல இருக்குது, 2 to 3 இருக்குன்னா வந்து நமக்கு ஸ்லைட்டான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 3க்கு மேலலாம் இருக்குதுன்னா நமக்கு வந்து ப்ரொஃபவுண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ வந்து நமக்கு ட்ரைக்ளிசரைட் லெவல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 180ல இருக்கும். HDL வந்து பார்த்தீங்கன்னா 40 இருக்கும், இது வந்து 180 இருக்கும் ட்ரைக்ளிசரைட். அப்போ நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 180 டிவைடட் பை 40 வரும். அப்போ 4க்கு மேலேயே வரும் அந்த வேல்யூ. அப்போ வந்து அவங்களுக்கு சிவியர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே நம்ம ட்ரைக்ளிசரைட் லெவல் வந்து கம்மியாக இருக்கணும், HDL வந்து அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துன்னா நமக்கு அது ஒரு நல்ல இண்டிகேட்டர், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். சரி, நான் வந்து லேபுக்கே போகலை, எனக்கு லேப் டெஸ்ட் ஒன்றுமே அவைலபிளா இல்லை, மற்றபடி நான் சிம்பிளா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆளை பார்த்தாலே அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு வந்து அப்டமன்ல நிறைய வந்து கொழுப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அப்டமன் கொஞ்சம் தள்ளிட்டு கொழுப்பு இருக்கு, நம்ம தொப்பைன்னு சொல்லுவோம்ல, தொப்பை இருக்கிற மாதிரி இருந்தாலே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை மெஷர்மெண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னா நீங்க உங்களுக்கே மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்து ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டர்ஸுக்கு மேல இருந்ததுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பெண்களுக்கு 80 சென்டிமீட்டர்ஸ் மேல இருந்தாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த 90 சென்டிமீட்டர்ஸ் ஆண்களுக்கு இருக்குல்ல, அது வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங் இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 35.4 இன்ச்சஸ். அப்போ வந்து ஆண்கள் வந்து பேண்ட்ஸ் வந்து வியர் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து நமக்கு வந்து சைஸ் பாத்தீங்கன்னா 30, 32, 34, 36, 38, 40 இந்த மாதிரி ரெண்டு இதா இருக்கும் இன்ச்சஸ். ஸோ யாரெல்லாம் வந்து 34 இன்ச்சு சைஸ் பேண்ட்டுக்கு மேல வியர் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி அது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 இன்ச்சஸ்ல இருந்தே வருது. ஸோ வந்து அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கு. ஸோ ஆண்களா இருந்தா நமக்கு வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 35க்கு கீழே இருக்கணும், 34 அண்ட் பிலோ இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு யூனிக் ப்ராப்ளம். ஏன்னா நீங்க வந்து ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு தொப்பை இருக்காது, லீனா ஃபேட்டா இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க, ஈக்குவலா நல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்தியன்ஸ்க்கு மட்டும் செலக்டிவா வந்து நமக்கு இந்த அப்டாமினல் ஒபிசிட்டி இருக்கு. ஸோ வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் அ மார்க்கர் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நான் 3 இது பார்த்தோம், 3 இதுவும் ரொம்ப ஈஸி, வீட்டிலே இருந்து நீங்களே பண்ணிடலாம். ஹோமோ ஐஆர் வேண்டியது எல்லாம் வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பிளஸ் ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல். செகண்ட் பாத்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட் பை HDL ரேஷியோ, இதுக்கு வந்து ஒரு லிபிட் ப்ரொஃபைல் இருந்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் வந்து விஷுவலா பார்த்தாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம், ஒரு மெஷரிங் டேப் இருந்தாலும் உங்க வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்